ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் வந்து இப்போ வண்டியில் வந்து ஒரு குட்டி யானையில் வந்து வச்சு விற்க வந்தாங்க. நாங்கள் வாங்கினோம். பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஒரு பை வந்து 50 ரூபாய், இது ஒரு பை 50 ரூபாய், இது ஒரு பை 50 ரூபாய். பூ ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை, பரவாயில்லாமல் தான் இருக்குது. நம்ம தனியாக வந்து மார்க்கெட்டில் போய் நான் போன தடவை தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு காலிஃப்ளவர் 60 ரூபாய் 70 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஒரு பையே 50 ரூபாய். இது எத்தனை பூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பூ இருக்குது. 4 பூவுமே வந்து பரவாயில்ல, ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஒரு 2 நாள் நம்ம வச்சுக்கலாம். இதை வச்சு நல்லா பக்குவமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு 3 டேஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். இது 50 ரூபாய், இது 50 ரூபாய், 2 பை 100 ரூபான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டி யானையில் வச்சு விற்க வந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் வாங்கணும். இந்த மாதிரி வருவாங்க, ரேராக தான் வருவாங்க. இந்த மாதிரி வர்ற நேரங்களில் இந்த மாதிரி காலிஃப்ளவர் நான் நிறையா வாங்கி வச்சுக்கிடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே காலிஃப்ளவர் பிடிக்கும். காலிஃப்ளவர் பக்கோடா, காலிஃப்ளவர் 65, காலிஃப்ளவர் ரைஸு இப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. உங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி விற்க வருமா? இதோட ரேட் என்ன அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.